சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சாப்டரோட டாபிக் என்ன அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Some organizations are established for the purpose of rendering service to the public without any profit motive. These organizations are called not-for-profit organizations. So, நிறைய ஆர்கனைசேஷன் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ்னால மட்டும்தான். ஆனால் சில ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பொது பணி செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் தான் நாம வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு. ஸோ நம்ம ஒருவேளை ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், செகண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்போம். ஆனால் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், அப்புறமா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்தோட கடைசிலையும் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ஸோ ரியல் அக்கௌண்ட்னா நமக்கு தெரியும், கோல்டன் ரூல்ஸ் நம்ம 11th படிச்சிருந்தோம். ரியல் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட்ல நாம வந்து டெபிட் சைட்ல எதெல்லாம் உள்ள வருது கேஷ் வழியா அப்படின்ட்டு பார்க்கணும். அண்ட் கிரெடிட்ல நம்மளோட கேஷ் எதுல போகுதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் நம்ம கிட்ட வர்றது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட் சைட்ல நம்ம கிட்ட இருந்து வெளியே போறது எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுவெல்லாம் வந்ததுன்னா நாம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, டெப்ரிசியேஷன், அக்ரூவ்ட் இன்கம் இதெல்லாம் வந்ததுன்னா நாம வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை பேட் டெட் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு புக்ல வந்து 3 இதுதான் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, டெப்ரிசியேஷன், அக்வயர்ட் இன்கம் இது 3 நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல. பேட் டெட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையுமே நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம ஃபார்மட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஃபார்மட் வந்து நம்ம தான் படிச்சுக்கணும். ஸோ டெபிட் சைடில் நமக்கு வந்தது கேஷ் வழியா வந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் கிரெடிட் சைடில் நாம வந்து பே பண்ணது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் ஆஃப் கேஷ் இன் பேங்க் அண்ட் கேஷ் அட் பேங்க் வந்து நம்ம டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் ஓப்பனிங் ஆஃப் பேங்க் ஓவர் டிராஃப்டை நாம வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னா ரெசிப்ட் சைட்லையும், ரெவென்யூ பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் சைட்லையும் நாம ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஃபார்மேட். டு சப்ஸ்கிரிப்ஷன், டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டு ஜென்ரல் டொனேஷன், டு கிராண்ட் இன் எய்ட் இந்த மாதிரி உள்ள ரெசிப்ட் எல்லாத்தையுமே நாம வந்து ரெசிப்ட் சைடும், பை சேலரி, ரெண்ட் பெய்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ் எல்லாத்தையுமே நாம வந்து கிரெடிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சுக்கலாம், டெபிட் சைடு எது கிரெடிட் சைடு எது வரும் அப்படின்ட்டு. இப்போ நாம இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்க்கலாம். Illustration 1. From the following particulars of Tamil Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st March 2019. So நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. Opening cash balance as on 1/4/2018. So இதை வந்து நாம எங்க ரெக்கார்ட் பண்ணுவோம்னா டெபிட் சைடில் to balance bought down போட்டு கேஷ் இன் பேங்க் அப்படின்ட்டு எழுதணும்.
அதுக்கப்புறமா ரெண்ட் பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்ட்னாலே நமக்கு வந்து பேமெண்ட் சைடு தான் வரும், அதாவது கிரெடிட் சைடு தான் வரும் அப்படின்னு தெரியும். அண்ட் ஸ்காலர்ஷிப் கிவன்னா நாம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வழியே அது வெளியே தான் போயிருக்கு. ஸோ அது வந்து பேமெண்ட், நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். அதனால ஸ்காலர்ஷிப் கிவன் வந்து பேமெண்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, இது வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்திருக்கு. ஸோ நாம இதை வந்து டெபிட் சைடு ரெசிப்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். பில்டிங் பர்ச்சேஸ்ட், ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்கோம், ஆனால் கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிருக்கு. நம்ம வந்து பே பண்ணதுனால தான் அவங்க வந்து நமக்கு பில்டிங்கை தருவாங்க. ஸோ நம்ம வந்து பே பண்ணதுனால இந்த பில்டிங் பர்ச்சேஸ்டு நம்ம வந்து பேமெண்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸ்டாஃப் சேலரி வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம், ஸ்டாஃபுக்கு சேலரிலாம் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து பே பண்ணதுனால இதை வந்து பேமெண்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இது வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நாம ரிசிப்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ரிசிப்ட் சைடில் நம்ம டு பேலன்ஸ் பாட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இந்த சைடு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேமெண்ட் சைடில் வந்து by balance paid, by rent paid, by scholarship given, by building purchased, by staff salary எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாம வந்து ரெண்டு பக்கமும் உள்ள டோட்டலை ஆட் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் டோட்டலை நாம கீழே ரெண்டு சைடும் எழுதியிருக்கோம். அண்ட் அந்த ஹையஸ்ட் டோட்டலுக்கும் அந்த லோவஸ்ட் டோட்டலுக்கும் வந்த டிஃப்ரென்ஸை வந்து நாம கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 15,300 கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.